அடுத்த கேள்வி. இந்த இடத்துல நான் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அது நம்ம கண்டிப்பாக காட்டி ஆகணும். ஆமாம், எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. குரங்குகள், அதாவது அனுமர் அப்படின்னா வந்து குரங்கு, தமிழர்களை வந்து குரங்குகளாக சித்தரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சில கருத்துக்கள் வருது. அதுக்கும் அவர் வந்து சொல்லியிருக்காரு, மறுப்பு சொல்லியிருக்காரு. குரங்குகளும் தமிழர்கள் அல்ல, அதே வால்மீகி கிஷ்கிந்தா காண்டம் 41ஆம் சரகத்தில் மூவேந்தர் நிலம் பற்றிய வர்ணனையும் உண்டு. ஆக தமிழரை குரங்குகளாகவும் வடக்கர் சித்தரித்தனரே அப்படிங்கிற சொற்கள் வெறும் பிதற்றல் என்பது புலப்படும். ஆமாம், வால்மீகி ராமாயணத்திலேயே கபாடபுரம்ங்கிற பேர் வருது, மதுரை. அது வந்து கொற்கையா இல்லை எக்ஸாக்ட்லி மதுரையான்னு தெரில, பட் ஏதோ ஒரு பாண்டிய நாடு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. அது பற்றி அழகான வர்ணனை இருக்குது. அங்கே மனுஷங்க வாழ்ந்தான்னு சொல்லியிருக்கு, குரங்குகள் வாழ்ந்தா சொல்லலை. ஸோ பாண்டியரை பற்றி வந்து ராமாயணமே தமிழர்கள் பற்றி பெருமையாக தான் சொல்லியிருக்கே தவிர இது பண்ணல. குரங்குகள் அதுவே தப்பு, அதுவே தப்பு. அப்படி சித்தரிச்சிருந்தா நம்ம முன்னோர்கள் ஒரு லைனா படிச்சுட்டு வந்து அதை வச்சு இவங்க ஒரு கதை எழுதிடுவாங்க. அடுத்த கேள்வி. இந்த இடத்துல நான் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், அது நம்ம கண்டிப்பா காட்டி ஆகணும். ராமர் வாழ்ந்தது உண்மை அப்படின்னா ராவணன் வாழ்ந்தது உண்மை. ராமன் மனுஷன் அப்படின்னா மனித உருவெடுத்த கடவுள் அப்படின்னா ராவணன் அரக்கன். அப்ப இலங்கையில வாழ்ந்த மக்கள்லாம் அரக்கர்கள் தானே சொன்னேன். இலங்கையில இன்னைக்கு வாழ்ற மக்கள் யாரு? அப்ப தமிழன் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை அரக்கங்கிற. சரி, இந்த பக்கம் வர 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 கீழே வர வர நீ எல்லாமே அரக்கன் தான் சொல்லிட்டு இருக்க. இந்த கடல் கடந்து அங்கே போறதுக்கு முன்னாடியே கீழே இந்த குரங்கினங்கள், அந்த குரங்கினங்களை தாண்டி குரங்கினம் கர்நாடகா மற்றும் ஆந்திர மக்களை குரங்குன்ட்ட. இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பாசிச புத்தி இது. அந்த புத்தியில நீ உனக்கு கதை எழுதி வச்சிருக்க, அது ஒரு கதை, உன்னுடைய மத கதை, அவ்வளவுதான். அப்ப இதுல வந்து இதுக்கு வந்து அவர் போட்டிருக்கிற கமெண்ட் வந்து ஒரு அருமையான விளக்கம். அதாவது தென் பகுதியில மூவேந்தர்கள் நிலம் பற்றி தெளிவா குறிப்பு இருக்கு, தமிழர்கள் பற்றிய குறிப்பு இருக்கு. அது போக அந்த இடத்துல ஒரு அசுரன் வாழ்ந்தான், அந்த இடத்துல அனுமர் வாழ்ந்தார் அப்படிங்கிறது தான் இருக்கு தவிர்த்து இவர் சொல்ற மாதிரி டைரக்டா இவர் வந்து ஆக்சுவலா படிக்கலன்னு நினைக்கிறேன். முழுசா படிக்கல. அவர் அந்த ஒரு பாயிண்ட மட்டும் ராமாயண சீரியல் பார்த்துட்டு அந்த ஒரு பாயிண்ட மட்டும் எடுத்து பேசுறாரு.